வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்கணும். ஒழுக்கத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் உங்களுடைய மனநிலையை ரொம்ப சந்தோஷமாக வைக்கும். எப்போதுமே ஒழுக்கமுடையவர்களை பாருங்க, எப்போதும் ஒரு தெளிவானவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒழுக்கம் இல்லாதவர்கள்கிட்ட இந்த மாதிரியான தன்மை எப்பயுமே கிடைக்காது. சில நேரங்களில் ஒழுக்கமுடையவர்கள் பல சூழ்நிலைகளில் பல கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க அந்த ஒரு விஷயங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்களே தவிர, அந்த ஒழுக்கம் இல்லாதவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு தவறான செயலை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு வெற்றிக்கான முதல் படியே ஒழுக்கம்தான். அந்த ஒழுக்கம் இல்லாமல் ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னா அது தற்காலிகமான வெற்றியாக தான் இருக்கும். அந்த ஒழுக்கத்துடைய கூடிய ஒரு வெற்றி தான் பார்த்தீங்கன்னா நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். எப்போதுமே ஒழுக்கமுடையவன் கிடைக்கக்கூடிய வெற்றி நீண்ட நாள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒழுக்கம் அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். ஒழுக்கத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வரோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களோட நம்பிக்கை எல்லாமே நம்ம பெறலாம். அந்த நம்பிக்கை தான் நம்மளை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். ஒரு ஒழுக்கமுடையவன்கிட்ட எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் தடுமாறாத ஒரு நிலையை பார்க்கலாம். அவன் எப்போதுமே ஒரு நிலையான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். ஆனால் ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட இந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒழுக்கம் ஒருவன் கிட்ட இருக்கு அப்படின்னா அவன் வாழ்நாளில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்குள்ள வெற்றி கிடைக்கலனாலும் இந்த உலகம் அவனை வெற்றியாளனாக தான் எடுத்துக்கும். ஏன்னா ஒழுக்கத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. ஒழுக்கம் மட்டும் ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவனிடம் ஒரு சில கஷ்டங்களே இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தாண்டி அவன் வெற்றி பெறுவான் அப்படிங்கிறதுக்கு தான் பல உதாரணங்கள் இருக்கு. நீங்க எடுத்துக்கக்கூடிய அத்தனை சாதித்த மனிதர்கள் எல்லாமே ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்களே தவிர தவறான வழியில நான் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்ற வரலாறு கிடையாது. ஒழுக்கமுடையவர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க தயாரா இருங்க. உங்களுக்கான வெற்றிகள் நிச்சயமா உங்ககிட்ட சேரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒழுக்கத்தை தவறி நீங்க ஒரு வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் அந்த வெற்றி நிலைக்காது. அந்த நிலைக்காத வெற்றிக்காக நீங்க கடுமையா தவறான ஒரு செயல்கள்லையோ இல்லை தவறான ஒரு மனநிலையிலையோ போக வேணாம். கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படின்னா ஒழுக்கம் கொண்டு தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அந்த ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எப்போதுமே வெற்றி பெறலாம். அந்த வெற்றியை இந்த உலகம் அங்கீகரிக்கும், உங்களாலேயும் அங்கீகரிக்கப்படும். உங்களுக்கும் ஒரு மனநிறைவை தரும். உங்களுக்கு சந்தோஷம் தர்றது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் அது சந்தோஷத்தை தரும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.